guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குக்கிங் வீடியோ பார்ட் 5. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனினா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. நான் சரியான ப்ரௌனி பைத்தியம். உங்கள் யாருக்கெல்லாம் ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், வீட்டிலேயே செய்யணும்னு நினச்சேன். இந்த ப்ரௌனி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டேன். பட்டர் இவ்வளோ அண்ட் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அண்ட் சாக்லேட். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதில் நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இதில் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 1/4 கப் நமக்கு நார்மல் ஒயிட் சுகர் தேவை. நான் இப்போ எடுத்துருக்கேன். ஒன்றையும் நான் மறந்துட்டேன், ஒயிட் சுகருக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணல. நான் ஜலிச்சிட்டேன். பண்ணிடலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இனிமேல் நமக்கு இந்த ஸ்பூனோட வேலை நமக்கு தேவை. இன்னும் சர்க்கரை எடுத்துட்டு வந்துடுறேன். சர்க்கரை 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை நம்மளோட இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். முடியும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மைதாலாம் நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் முட்டை 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். முட்டை நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்னா முட்டை உடஞ்சிச்சு வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே டைம் சாக்லேட் மெல்ட் பண்ண அடுத்து உடனே நீங்கள் முட்டை ஆட் பண்ணிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக இது அப்படி சீக்கிரமாக ஆட் பண்ணிங்கன்னா முட்டை வேகிற மாதிரி ஆகிடும். இது நம்ம ஃபுல்லாக முட்டை ஊற்றி ஆச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இப்போது நமக்கு இப்படி தான் இருக்குது. நல்லா பாருங்கள். இப்போது இதில் நம்ம 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட பேட்டர். ஃபைனலி நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போது இதில் நமக்கு தேவையான டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். வால்நட் நீங்கள் நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால போட்டுக்கலாம். பட் நான் இப்போ போடல. நான் இதில் இப்போ சாக்லேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஒயிட் சாக்லேட் கொஞ்சம், மில்க் சாக்லேட் கொஞ்சம், டார்க் சாக்லேட் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். நான் போய் இதை இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பீஸ்லேயே ஒயிட் சாக்லேட்டும் இருக்குது, டார்க் சாக்லேட்டும் இருக்குது. நம்ம மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நம்ம டெய்ரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதை கட் பண்ணணுமே இப்போ நட்ஸ் எடுத்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்னல அந்த சாக்லேட் அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதெல்லாம் இப்போவே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு பேட்டர் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, அதுக்கு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். லைக் சாக்லேட் இப்போ போட்டோம்ல அது பார்த்தீங்களா, நல்லா திக்காக இருக்கு பேட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் மாதிரி எடுத்து அந்த இதில் வந்து இதில் பட்டர் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளோட டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பாவில் தான் நம்ம வந்து கேக்கு ப்ரௌனி செய்ய போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டர் போட்டு அந்த ஓரத்தில் எல்லாம் இது பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பட்டர் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் வந்து பேட்டர் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 தடவையாக 2 சாஸாக போட்டு தான் வந்து இப்போ செய்ய போகிறேன். ஏன்னா வந்து நமக்கு இந்த ஷேப் தான் எனக்கு வேணும், அண்ட் இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சேன். நான் இது ஃபுல்லாக தேய்ச்சி முடிக்க காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே பட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட இருக்கிற பேட்டரை வந்து ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேக்கிங்லாம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு தைரியத்தில் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கேன். சாக்லேட்டா உள்ள போய் மாட்டிக்கிச்சு தெரியுதா? இப்போ வந்து நம்மளுடைய வால்நட் இருக்குல்ல, நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு நெக்ஸ்ட்டு சாக்லேட் என்ன எனக்கு இந்த சாக்லேட் எப்படி கிடைச்சதுன்னா வந்து மில்க் சாக்லேட் தான். நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரி தான் இருக்கும், பட் இது டெய்ரி மில்க் கிடையாது. அது கூடவே நட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ இது என்ன நட்ஸ்லாம் தெரியலை, இருந்தாலும் நட்ஸ் இருக்கேன்ட்டு நான் அப்படியே இதை ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஆனால் என்ன இன்னும் பேக்கே பண்ணல, அதுக்குள்ளே நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பேட்டர்லாம் ரெடி பண்ணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து குக்கரில் தான் பண்ணணும். இப்போ நான் வந்து குக்கரில் பண்ண மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கேனால இப்போ வந்து குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நம்மளோட இந்த பேட்டரை வந்து வச்சுட்டு நம்ம வந்து 10 to 15 minutes பேக் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எப்போவுமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். ஸோ தென் நான் வந்து செஞ்சுட்டு காட்டுறேன். போயிட்டு என்னாலே நம்ப முடியல. எங்கள் அம்மா வந்து நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா நீ ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா எடுத்தே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்களேன், அந்த ப்ரௌனி எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி டேஸ்ட்டும் பண்ணிடலாமா. நமக்கு சூப்பராக வெந்திருக்கு. என் சைடில் கூட நான் குத்தி காட்டுறேன், குட்டவே இல்லைல்ல. எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ வாங்க நம்ம அதை கட் பண்ணி சாப்பிடலாம். வருமானு தெரியல, ஒட்டவே இல்லை. சூப்பராக இருக்கே. இப்போ வந்து இதை நான் கட் பண்ணிடலாம்.
பாருங்க சூப்பராக இருக்கு. சூடாக வேற இருக்கா? நடுவில் இருக்கிறது சாக்லேட். எங்களுக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் எடுத்தது இந்த சைஸில் வேகிறதுக்கு. நமக்கு இன்னொரு பேட்டரும் இருக்குது வேக வைக்கிறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.